கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபியாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்வோம். நாம வரக்கூடிய ஏப்ரல், அதாவது இந்த மாசத்துல இருக்கக்கூடிய 11ஆம் தேதியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூற இருக்கிறோம். அது கரெக்டா எந்த ஒரு டைம்ல நம்ம நினைவு கூற இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில அவருடைய சீஷர்களோட அவர் ராபோஜனத்தை அனுசரிச்ச அதே டைம்ல நாம என்ன பண்ண போறோம்னா, அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறப்போம். நாம் அவருடைய மரணத்தை ஏன் நினைவு கூறணும் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா, இதை செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. சிம்பிளா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பண்ணிக்குங்க, நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கட்டளைக்கு இணங்க சுவிசேஷ யுகம் முழுவதுமாக அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நாம அவருடைய மரணத்தை நினைவு கூறுகின்றோம். அதன் அடிப்படையில நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த லாஸ்ட் நைட் ஆஃப் ஹிஸ் லைஃப். த லாஸ்ட் நைட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்வின் கடைசி இரவு அப்படின்ற தலைப்பின் கீழே நாம் இந்த பாடத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட அந்த மேல் வீட்டு அறையில கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நாம யோசிச்சு பார்க்கும் பொழுது, உண்மையாவே அது ஒரு அமைதியான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கும். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அதே போல ஒரு தருணத்துக்குள்ளதான் என்ன பண்ண போறோம்னா, வரக்கூடிய 11ஆம் தேதியும் நாம் கடந்து செல்ல போறோம். அப்படி கடந்து செல்ல போகக்கூடிய நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாள்ல அந்த கடைசி இரவுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து சென்ற அனுபவங்களை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நாம பிரதிபலிக்க முயற்சி பண்ணலாம், அதை கொஞ்சம் நாம நினைவு கூற முயற்சி பண்ணலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஒரு நினைவு கூறுதல அவர் நிறுவிருக்கணும், அவர் இன்ஸ்டிடியூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம என்ன நம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வருஷமும் நாம அவருடைய சாக்ரிஃபைஸ ரீகால் பண்ணும்போது, அவருடைய மாபெரும் சாக்ரிஃபைஸ நாம மறுபடியும் ரீகால் பண்ணும் பொழுது நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை நாமளே உள்நோக்கி பார்க்கிறோம். நம்மளை நாமளே உள்நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள என்ன ஒரு உந்து சக்தி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அவருடைய அடிச்சுவட்டுல நான் முழுசா நடக்க ஆரம்பிக்கணும், இன்னும் என்னுடைய சுயத்தையும் அதனுடைய விருப்பங்களையும் நான் வெறுக்கணும், இன்னும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று என்னுடைய வாழ்க்கையை நான் ஜீவிக்கணும் அப்படின்ற ஒரு மாபெரும் உந்துதல் நமக்குள்ளவே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பார்க்க வைக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த மாபெரும் வழிய நம்ம ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறும் பொழுது இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த ஒரு இரவும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அனுபவங்களை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள பிரதிபலிக்க நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி நாம முயற்சி செய்வதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாள்ல அந்த கடைசி இரவுல அவருடைய சீஷர்களுக்கு சில முக்கியமான லெசன்ஸ், சில முக்கியமான பாடத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பேசிட்டு போயிருக்காரு. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும் அதுதான் கடைசி நைட். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு தான் வாழ போகிற அந்த இரவு தான் கடைசி இரவு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு நெருங்கி இருக்கக்கூடிய உறவினர்கள் அல்லது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அவங்க மகன்கள், அது யாரனா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா கன்வே பண்ணணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உலகத்தார்களே அப்படி விரும்பும் போது ஒட்டுமொத்த சுவிசேஷ சபைக்கே அங்க அஸ்திபார கற்கள் அவரோடு கூட என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இருக்கிறாங்க.
பட் இருக்கும் பொழுது பாவம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாங்கள் ஒரு அஸ்திபார கற்கள்னே தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ பட் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமயத்துல சில முக்கியமான கருத்துக்களை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பதிய வைக்கிறார். பட் அப்ப புரியாக்கிட்டு கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பேசினார்? அவர் பேசுனது எதுனா புரிஞ்சிருக்குமா? அவர் பேசுனது ஏதாவது புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்குன்னா புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. இல்ல புரியாத மாதிரி இப்படி இருக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு கேக்குறேன். நீங்க உங்களுடைய தலையை நீங்க செய்கை காமிச்சீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் எதுனா கொஞ்சம் புரியும். உங்க மனசுக்குள்ள என்ன புரியுது அப்படின்ட்டு. சோ நிச்சயமா புரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல அப்படி பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு டைம் பீரியட்ல என்ன பண்ண போறாங்க அவங்க எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள போறாங்க. இப்ப அவர் பேச போறது அங்க இருக்கக்கூடிய சீஷர்களுக்காக மட்டும் பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள நம்பியும் பேசியிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் பேசின அத்தனை விஷயங்களும் நாமளும் என்ன பண்ணுவோம் கேட்போன்றது ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்பி இருக்காரு. நம்பி அவரு பேசின விஷயங்கள் தான் முக்கியமா யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ அதுல அதுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய மனசு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஷர்கள் பண்ணாங்க. ஆக்சுவலா சீஷர்கள் ஒரு விஷயத்த மட்டும் மனசு வருந்தத்தக்க விஷயத்த பண்ணல, பல விஷயத்த என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அப்ப பாவம் அவர்களுக்குள்ள புது சிருஷ்டி உருவாகாத காரணத்தினால அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா சீஷர்கள் அப்படி செஞ்சது கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன உருவாகலைங்க, இன்னும் புது சிருஷ்டி என்னக்கூடிய கருவை என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாகல. சோ அந்த சமயத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான பாடத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க பதிவு பண்றாரு. அதை எதை பற்றினது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை பற்றினது. அப்படின்னா நான் எதை பத்தி சொல்றேன்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நம்முடைய சகோதர ஐக்கியத்திற்குள்ள சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய நாம எப்படி செயல்படணும் அப்படின்றது என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பதிவு நமக்கு நல்லா தெரியும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா உதாரணத்துக்கு மெமோரியல் முடிச்ச உடனே நம்ம மனநிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம மெமோரியல் முடிச்ச உடனே நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும் அந்த சமயத்துல, அல்லது மெமோரியல் சமயத்துல மனநிலைமை எப்படி இருக்கும்னு கேக்குறேன். உண்மையாவே பயங்கர பரிசுத்தமா இருக்கும். கரெக்டா? நாம அநேக சமயத்துல என்ன பண்ணிருப்போம் ஃபீல் பண்ணிருப்போம். கரெக்டா? அப்ப அந்த சமயத்துல நம்ம சகோதரர்களுக்காக எதுனா செய்யணும்னு வச்சுக்கலாம். அந்த மைண்ட் செட்ல என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யும். உதாரணத்துக்கு நம்முடைய சகோதரர்கள் அந்த சமயத்தை எதுவும் விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்னங்க இதை போய் கேட்டீங்க உடனே என்ன பண்ணுவோம்? நாம ஆக்சுவலா எப்பவுமே செய்வோம். அந்த சமயத்துல மனசு ரொம்ப இலகி போய் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கரெக்டா? அந்த சமயத்துல நீயா நானா பாத்துக்கலாமா அப்படின்னு சண்டை போடுவோமா? நிச்சயமா என்ன பண்ண மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம்ல. ஆனா ஆக்சுவலா சீஷர்கள் ஃபர்ஸ்ட் மெமோரியல் என்ன அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது. ஏன்னா இவங்களை வச்சு ஒரு பெரிய பிளானே என்ன பண்ணிருக்காரு போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரு என்ன பிளானே போடுறான்னு தெரியாம இவங்க ஒரு பிளானை போட்டு அந்த ஒரு பிளானே நடக்க போறது கிடையாது. அந்த பிளானுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சண்டை வருது. சோ தங்களுக்குள் யார் பெரியவன் என்கிற சண்டை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாக்குறாரு, 3 வருஷம் நிறைய பேசிட்டோம், இதுக்கு மேல பேசுறதுக்கு இருந்துட்டாலுமே கூட என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசாம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஆக்ஷன்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வாசிக்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனம் படிங்க. 4 மற்றும் 14. யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு 14ஆம் வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத ஒரு சஜஷனா வச்சிருக்காரா? நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் என்ன பண்ணுங்க, கழுவுங்க, இது நான் என்னுடைய ஒரு கருத்தா சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு கட்டளையாவே என்ன பண்ணிருக்காருங்க, நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆண்டவரும் போதகருமா இருக்கக்கூடிய நானே உங்க காலை என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுவி இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒருத்தருக்கு கூட ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்னு நாங்க காமிச்சிருக்கோம். நமக்குள்ள ஒருத்தருக்கு கூட அந்த ஒரு ஃபீலிங் வரக்கூடாது அப்படின்னு காமிச்சிருக்கேன். என்ன ஃபீலிங் தெரியுங்களா? சரீர அங்கங்கள்ல இன்னொரு சரீரத்தை காட்டிலும் நான் சுப்பீரியர் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கண்டிச்சிருக்காரு. ஏன்னா அந்த சமயத்துல அது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா தங்களில் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு சண்டை வந்ததுக்கு காரணமே எந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை என்ன யோசிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்க மைண்டுக்குள்ள நம்ம போக முடியாது, பட் இருந்தாலுமே நம்ம யோசிச்சுக்கலாமே. ஒருவேளை மத்தேயு என்ன யோசிச்சிருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன விட்டா யாருமே என்ன கிடையாது, ஆளே இல்ல அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே என் கீழே தான் அப்படின்னு கூட யோசிச்சிருந்திருக்கலாம். ஒருவேளை ஜூடாஸ் என்ன திங்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உச்சகட்டத்துல இருந்திருக்கலாம். என்னை விட்டா டேலண்ட் வேற யாருக்கும் கிடையாது, என்னை விட்டா இன்டெலெக்ட் வேற யாருக்கும் கிடையாதுன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், யோசிச்சு இருந்திருக்கலாம். ஒருவேளை கபடற்ற உத்தம இஸ்ரேலன் இருக்கார் இல்லையா, அவருக்குள்ள என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள்ள என்ன வந்திருக்கலாம், என்னை விட்டா கேரக்டர் காண்பிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லைன்னு என்ன பண்ணிருக்கலாம்னு பண்ண ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். பட் இதுல என்ன நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கூட இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமா சில காரியங்கள்ல, உதாரணத்துக்கு சில தாளந்துகள் ஆகட்டும், சில ஊழியங்கள் ஆகட்டும், ஈவன் நாம காண்பிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஆகட்டும், இதுல சம்டைம்ஸ் நம்மக்குள்ள என்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடன் இருக்கக்கூடிய சரீர அங்கங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வருவதற்கான வாய்ப்பு வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மாம்சம் எந்த எண்ணத்தை அங்க விதைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பீரியர் நீதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா விதைச்சிருக்கோம். அந்த எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரே இறங்கி அதை செஞ்சிட்ட பொழுது, அவரே இறங்கி அங்க சீஷர்களுடைய பாதத்தை கழுவிட்ட போது, நமக்கு பேசுறதுக்கு அந்த இடத்துல எதுனா இடம் இருக்கா, நம்ம சுப்பீரியரா யோசிக்கிறதுக்கு எதுனா பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நம்மள நாமளே மேன்மையாக எண்ணுவதற்கு எந்த பாயிண்ட்டுமே என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்படியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே தொடரும் பொழுது, அடுத்தது யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நீங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அன்பாருங்கள் அப்படின்ற விஷயத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 வசனத்துல எத்தனை தடவை சொல்லியிருக்கு. இப்ப படிச்சோம் இல்லையா, நாம படிச்ச இந்த 2 வசனத்துல எத்தனை தடவை சொல்லியிருக்காரு? 1, 2, 3 3 தடவை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நாம தான் என்ன பண்ணுவோம், நம்முடைய சகோதரர்களை நேசிக்க தானே செய்வோம். இது போய் ஏன் சொல்லணுமா? அதுவும் ஏன் 3 தடவை சொல்லணுமா? நமக்கு போய் பிரதர்ஸ லவ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கணுமான்னு கேக்குறேன். நமக்கு தான் அது நல்லாவே தெரியுமே. ஏன் 3 டைம் இத கமாண்டா கொடுத்திருக்காரு? ஏன்னா இந்த இடத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆரம்பிக்கும் பொழுது ஆங்கில பைபிள் ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, a new commandment I give unto you, ஒரு புதிய கட்டளையை என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா,
நீங்க சகோதரர்களை அன்பு கூற வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் நமக்கு கட்டளை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கொடுத்துருக்காரு. சோ அப்படின்னா ஏன் 3 தடவை அப்படின்னா கிளியரா நமக்கு தெரியும், சகோதரர்களை அன்பு கூறுவது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்ல. ஏன் பிரதர் நான் நல்லா தானே அன்பு கூறிட்டு இருக்கிறேன், அது ஏன் ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அன்பு கூறுகிறோம், ஆனா சரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ரொம்ப எளிமையா ஈஸியா அன்பு கூறிடுறோமா? ரொம்ப ஈஸியா அவங்கள லவ் பண்ணிட முடியுதா? அப்படின்னா ரொம்ப ஈஸியா அவங்கள என்ன பண்ண முடியறது இல்ல, சில சமயத்துல அன்பு கூற முடியறது இல்ல. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும், வித்தியாசமான பின்புலத்துல இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்போம், உபதேச ரீதியில சில புரிந்து கொள்ளுதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில வித்தியாசங்கள் இருக்கும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கருத்துக்குள்ள சில வேற்றுமையான கருத்துக்கள் நமக்குள்ள என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் மீட்டிங்ஸ் போன்ற அநேக சந்தர்ப்பங்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படி அந்த சமயத்துல நமக்கு சுத்தமா செட்டே ஆகாத சில பாயிண்ட் கூட சில சகோதரர்கள் எழுந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பேசுறாங்க, சுத்தமா செட்டே ஆகாது. ஈவன் சில சமயத்துல எக்ரிஷாக்கே கூட செட் ஆகாத பாயிண்ட் என்ன பண்றான்னு எனக்கு பேசிட்டு ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருப்பான்னு வைக்கிறேன். சோ உதாரணத்துக்கு சில சமயத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாம்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால, மாம்சத்தின் அந்த ஒரு ஈடுபாடின் காரணமாக, அதனுடைய தாக்கத்தின் காரணமாக கூட பேசலாம்னு வச்சுக்கலாமே. சோ அப்படி ஒரு சகோதரன் இருக்காருன்னா ஈஸியா லவ் பண்ணிட முடியுமா? என்ன பதில் சொல்லலாம்? ஈஸியா பண்ணிட முடியுமா? ஈஸியா பண்றோம்னா கிரேட். பட் ஒருவேளை அதுல நிச்சயமா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பட் என்னதான் அதுல ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே என்ன நினைப்பூட்ட விரும்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாமே அவருடைய சரீரத்தின் அங்கங்கள். அவருடைய சரீர அங்கங்களாக யார் யார் இருக்க வேண்டும் என்பதை யார் சூஸ் பண்ணல? யார் சூஸ் பண்ணல? நீங்களும் நானும் சூஸ் பண்ணல. அதை தேர்ந்தெடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா உதாரணத்துக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரி கொஞ்சம் நீங்க திரும்பி பாத்துக்கலாம், அதுல ஜூம்ல இருக்கவங்க கூட நீங்க நினைச்சு பாத்துக்கலாம், உங்க தெரிஞ்ச சகோதர சகோதரி கூட நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த முகங்கள் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போம், நாம நிச்சயமா யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். அப்படின்னா இப்படி இப்பேற்பட்ட அங்கங்களை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து நம் மத்தியில் சகோதர சகோதரிகளாக இருப்பதற்கு அனுமதிச்சு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அப்படி இருக்கும்பொழுது நாம நம்முடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட எந்த நேரத்திலையும் எக்காரணத்திற்காகவும் கொண்டு வந்து வச்சிடவே கூடாது. அப்படின்னா நம்முடைய சகோதரர்களுடைய நலனுக்காக மட்டுமே நம்முடைய நோக்கம் இருக்கணுமே தவிர்த்து வேற எதற்காகவும் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஏப்ரல் மாசம் 24 மண்ணால பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் ரசல் பர் என்ன பண்ணிருக்காரு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயத்துல அந்த அந்த மண்ணால என்ன சொல்றாரு ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசல் பிரதர் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சில சமயத்துல ஒரு முக்கியமான ஊழியத்தை மறந்துடுறாங்களாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்குதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்களாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்குதுன்னு மறந்துடுறாங்க. அது என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன ஊழியம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயத்துல நமக்குன்னு சில பிளான் இருக்கும், நமக்குன்னு சில திட்டங்கள் இருக்கும், நமக்குன்னு சில வழிகள் இருக்கும், நமக்குன்னு சில விருப்பங்கள் கூட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அது ஒரு தனிப்பட்ட விருப்பமாக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல கொள்கைகள் பத்தி நான் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தின் கொள்கைகளை பத்தி பேசல. நமக்குன்னு சில பிளான், நமக்குன்னு சில விருப்பம் இருக்கும், நமக்குன்னு சில கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே மற்றவர்களுக்காக, சரீர அங்கங்களுக்காக நம்ம ரினௌன்ஸ் பண்றோம் பாருங்க, விட்டு கொடுக்கிறோம் பாருங்க. அந்த விட்டு கொடுப்பது என்பது மாபெரும் ஊழியமா. இப்படி ஒரு ஊழியம் இருக்குதுன்றது என்ன பண்ணினா நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆக்சுவலா இது எப்படி சொல்லலாம் கொஞ்சம் பிராக்டிகலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயத்துல ஈவன் தேவனுடைய ஊழியத்திலுமே கூட சரியான பாதையில நாம நடக்கும்போதும் கூட நமக்குன்னு சில பிளான் போட்டு வச்சிருப்போம், நமக்குன்னு சில ப்ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருப்போம். பட்
அந்த ப்ரெஃபரன்ஸ், அந்த பிளான், அந்த விருப்பத்துக்கு மாறா வேற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாமே. அப்படி அந்த ஒரு சூழல் வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குன்னு இருக்கக்கூடிய பிளானு, நமக்குன்னு இருக்கக்கூடிய சில திட்டங்கள், அது எல்லாத்தையும் விட்டுட்டு சில ப்ரெஃபரன்ஸ, விருப்பங்களை என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குறோம் பாருங்க. அந்த விட்டு கொடுப்பது என்பதே மாபெரும் ஊழியம் அப்படிங்கிறாரு. இத ஊழியமா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே சரீர அங்கங்கள் சில சமயத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிக்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தவறிடுறாங்க அப்படிங்க. ஏன்னா சில சமயத்துல நாம கூட என்ன பண்ணிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம செஞ்சிருக்குமா, செஞ்சது இல்லையா? செஞ்சதே இல்லையா? செய்யறோமா, செய்யலையா? ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாச்சும் நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. செய்யறோமா, செய்யலையா? செய்யலாம் சந்தோஷம், செய்யலாம் உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். ஆனா செஞ்சோம்னா இந்த ஒரு ஊழியத்தை நாம என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யல அப்படின்னு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உண்மைதான், நிச்சயமா சில சமயத்துல நமக்கு சில பிளான்ஸ் இருக்கும். பட் பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல ரசல் பர்க் என்ன ஒரு பாயிண்ட் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல accepting instead the plans and preferences of others. ஏன்னா நாம ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம், நமக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் சில சூழல்களை மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக நம்ம இணங்குறோம் பாருங்க, அதுவும் ஒரு ஊழியம். இப்படி மட்டும் நாம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா சமாதானம் கெட்டு போகுமா? நிச்சயமா சமாதானம் கெட்டு போறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே அந்த இடத்துல இல்லைன்றத ஏப்ரல் 24 மணால பியூட்டிஃபுல்லா ரசல் பர்க் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துருக்கேன். பட் ஆனா அன்று ராத்திரியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி ராத்திரியில சீஷர்களுக்கு முழுக்க முழுக்க என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மை பிளான், மை நீட்ஸ், மை ப்ரெஃபரன்சஸ். கரெக்டா? சீஷர்களுக்கு எல்லாருக்குமே மனநலம் எப்படிதான் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது என்னுடைய பிளானு, என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள் அப்படின்னு மட்டுமே இருந்ததுனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டலாம் இல்லை, ரொம்ப ஜென்டலா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கடிந்து கொண்டுட்டாரு. எப்படி கடிந்து கொண்டுட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பாதங்களை கழுவி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நாமும் ஒருவருக்கால ஒருத்தர் என்ன பண்ணலாம், கழுவலாம். சோ அப்படின்னா ஸ்டில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளும் மாம்சத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. சில சமயத்துல அவர்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் கூட என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்படலாம், ஒரு சின்ன ஸ்ட்ரெயின், ஒரு கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இந்த அனுபவத்துக்குள்ள நாம கடந்து சென்று இருக்கிறோம்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு வச்சுட்ட எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நாம மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பாதத்தை போய் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாம கழுவுறது. அவங்க கேரக்டரே காட்டப்பட்டுக்கிறாங்க, நான் போய் எப்படி கழுவுறது? அப்பதானே திருந்துவாங்க. அப்படின்னா அப்படி வெயிட் பண்ணாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இல்ல, அவர் தான் எனக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவருடைய ரோல் அவர் பர்ஃபெக்டா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆக்சுவலா அந்த கால் கழுவுறதுனா என்ன என்பதை பிராக்டிக்கலாக பல பெரிய டிஸ்கஷன்ல என்ன பண்ணியாச்சு, பேசியாச்சு, பார்த்தாச்சு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா போக விரும்பல. அதுக்குன்னு தனியா புக்லெட்டே இருக்கு, அதை என்ன படிக்கலாம்னு பார்த்து நம்ம படிச்சுக்கலாம், கால் கழுவுறதுனா என்ன அப்படிங்கிறது. பட் அப்படியே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெமோரியல் நடந்த அந்த இரவுல அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றாரு. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். சாதாரண ஃபேர்வெல் வரிசை கிடையாது. ஆண்டவர் கடைசியா இந்த பேசின வார்த்தைகள்ல நம்முடைய கவனத்தை எங்க கொண்டு வர வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீது. எதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரைக்கு அப்பால
சபையா நம்ம போயிட்ட பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன் மேல நம்முடைய மைண்ட் என்ன பண்ண சொல்றாரு பாத்தீங்கன்னா, கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. ஏன் அப்படி கொண்டு போய் வைக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடுகள் இன்க்ரீஸ் ஆக அவருடைய ஊழியத்துல நம்முடைய சரீரங்கள் நாளுக்கு நாள் உடைய அதன் நிமித்தம் வலிகள் அதிகமா வர அதே சமயத்துல இந்த ஊழியத்தின் பாதையில நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், துக்கமான அனுபவங்கள், தனிமையான அனுபவங்கள், இது எல்லாத்துலயுமே நாம ஜெயிக்கணும்னா நம்மளுடைய சிந்தைய எங்க கொண்டு போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரையல்ஸ் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியும் இல்லையா? அப்படி முடியும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் தயார் செய்து வச்சுட்ட அந்த ஒரு வீடு இருப்போம்ல, அந்த ஸ்தலத்துல நாம வாழ்ற அப்படி லிட்டரலா வாழ்ற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அந்த இமேஜினேஷன் எப்படி இருக்கு? லிட்டரலா அங்க நித்தியத்துக்கும் வாழ்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணும்போது நம்முடைய ட்ரையல்ஸ் எல்லாம் பெருசா தெரியுமா? நிச்சயமா நம்முடைய ட்ரையல்ஸ் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா பெருசா தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் தொடர்ந்து நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன நினைப்பூட்டுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, வலி வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, நாம பயந்துடவே கூடாதுன்னு அவர் விரும்புறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி பயப்படாம நம்முடைய இருதயம் எப்பவுமே காமா சமாதானத்தோட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஏன் எப்ப வரும் இந்த சமாதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அனுபவங்கள் அனுமதிக்கப்பட்டாலுமே அது நம்முடைய நித்திய நன்மைக்காக தான் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சுன்னா, நிச்சயமா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நம்ம சந்தோஷமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். சோ அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே தொடர்ந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓமையோடு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் நம்முடைய கேரக்டர் கிறிஸ்டலைஸ் பண்றதுக்காக தான், இன்னும் அதிகப்படியான கனிகளை நாம் கொடுப்பதற்காக தான் அப்படின்னு வாசிக்கலாம். யோவான் 15 முதல் 2 வசனங்கள் வாசிக்க. யோவான் 15:1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அது அதிக கனிகளை கொடுப்பதற்காக சுத்தம் பண்றாரு. அப்படின்னா யார் சுத்தம் பண்றது? பிதாவாகிய தேவன் சுத்தம் பண்றாருன்னா அவருடைய கரத்திலிருந்து சுத்தம் பண்றாரு. நம்முடைய தேவனுடைய அன்பான கரம் நமக்கு எது தேவை என்பதை அவரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அததான் தேவன் நமக்கு 2 கொரிந்தியர் 4:17 சொல்றாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதிசீக்கிரம் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் எதை உண்டாக்குதாமா? நித்திய கன மகிமைய என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உண்டாக்குது. அந்த கன மகிமை உருவாவதற்கான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய பாடுகள். என்ன பாடுகள் கிடையாது? மாம்சத்துல வரக்கூடிய நம்ம மாம்சீக செய்கைகளால வரக்கூடிய பாடுகள் கிடையாது. அவருடைய வழியில நாம நடப்பதற்காக வரக்கூடிய அந்த பாடு. சோ சகோதரி சன்பான் அப்படின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க இங்கல்ல, அப்ராட்ல, பைபிள் ஸ்டூடெண்ட். அந்த சகோதரி சொல்லுவாங்களாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பாடுகள் எல்லாம் அதனுடைய ஒர்த்து பல பில்லியன் டாலர்ஸ். அது கொஞ்சம் கூட என்ன பண்ணிடாதீங்க,
வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்மா. நாம அப்படியே தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பியூட்டிஃபுல்லான பிரேயர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அவருடைய பிரேயர். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து 2ஆம் வசனம். பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்படின்னா அவரையே மகிமைப்படுத்த சொல்றாரு நம்ம ஆண்டவரே அவரை மகிமைப்படுத்த சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அவங்க அப்பாவை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அந்த நைட் டைம்ல ஆன் த வே டு கெத்செமனே தோட்டத்துல அந்த இருள்ல நம் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. வேலை வந்தது, the hour was come. வேலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, சாக போறன்றது அவருக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. பட் தெரிஞ்சு அந்த சமயத்துல அவருடைய உள்ளான விருப்பம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவை நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மகிமை அந்த சமயத்திலும் போய். சோ அப்படியே அவருடைய ஜபத்தை தொடர்றாரு. அந்த ஜபத்துல நாம பாக்குறோம் அவர் எப்படி அவருடைய அப்பாவை மகிமைப்படுத்த போறாருன்னு. வாசிக்கலாம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 5ஆம் வசனம். இந்த இடத்துல தேவன் உண்மையாவே எப்போ மகிமைப்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் ஆண்டவர் சபைக்கு சாகாமைக்குரிய ஜீவனை கொடுப்பதோடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மனுக்குலமும் ராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது, ஆண்டவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மகிமைப்படுவாரு. இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. 3ஆம் வசனத்துல ஏன் நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதனுடைய கிரீக் வேர்ட் என்ன விளக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன் ஆர்டர் தட் தே மைட் நோ தி த ஒன்லி ட்ரூ காட். தேவனே ஒன்றான மெய் தேவனாகிய மெய் தேவன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பொய் தேவர்களாக அந்த காலப்பகுதியில் இருந்திருக்கிறாங்க. என் பிசாசும் தன்னை தேவன் போல இருக்கணும் தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்றான். தேவனே அப்பா நீங்க தான் மெய் தேவன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்பா, நித்திய ஜீவன் வேணும். அப்ப நித்தியமான ஜீவன் ஏன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை தெரிஞ்சுப்பாங்க 1000 ஆண்டு அரசாட்சியில வெளியரங்கமான ராஜ்யத்துல உயிரோடு எழுந்து வரும்போது பிரமிப்பா இருக்கும். அடுத்து நாளாக லிட்டில் சீசன் வரும் ஒரு காலப்பகுதியில, அதுல பிசாசு அழிக்கப்படுவான், பிரமிப்பா பார்ப்பாங்க. அடுத்தது 50வது 1000 வருடத்துல 8வது நாள் தொடக்கத்துல பிரம்மாண்டத்தின் உச்சத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க ஒட்டுமொத்த மனுக்குலமும். அடுத்து மற்ற படைப்புகள் எல்லாம் தேவன் என்ன பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கிரியேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அந்த கிரியேஷன் ப்ராசஸ்க்குள்ள அடுத்து என்ன பண்ண போறார் 51,000 வருடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது உச்சக்கட்ட பிரமிப்புல எல்லா சிருஷ்டிகளும் ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய அதே சமயத்துல 60,000 வருஷத்துல யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு பிளான தேவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவார். 1,00,000 வருஷம் கடந்த பிறகு
மனுஷன் கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு பிளான் என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்பேற்பட்ட தேவனா அப்படின்னு யோசிச்சு முடிச்சிருக்கும் பொழுது 10,000 கோடி வருஷம் கடந்து போயிருக்கும் பொழுது என்ன தேவன் பார்ப்போம். அப்படியே தெரிந்து கொள்வதற்கு என்ன தேவைப்படுதா? தேவனை ஒரு சிருஷ்டி அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவை நித்திய ஜீவன். அப்பேற்பட்ட தேவன் பார்ப்போம். டைம் வந்துருச்சுப்பா, உங்களை நான் மகிமைப்படுறேன். சோ அப்படியே அவருடைய ஜெபத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்றாரு. நம்ம ஆண்டவர் அவருடைய எப்படி சொல்றது, யோவான் 17 நம்ம கூட சொல்லல, மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறது. ஆண்டவர் மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொட்டுறாரு. யோவான் 17 அதிகாரம் 20 மற்றும் 21 வாசம். 20ஆம் வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய இவர்களுக்காக மாத்திரம் நான் என்ன பண்ணலப்பா, வேண்டிக் கொள்ளல. படிங்க, மெதுவா படி. இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாருக்காக ஜெபிச்சிருக்கார் ஆண்டவராக? உங்களுக்கும் எனக்காக என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிரேயர் பண்ணிக்கிறப்பா. நாம் இன்னும் பிறந்தோமா? இன்னும் பிறக்கவே இல்லை. வருவாங்கப்பா பின்னாடி என்னுடைய சீஷர்கள், இன்னும் வரல. அவங்களும் சாதாரண எல்லாம் கிடையாது. இது இருக்கிறாங்களா இவங்கள மாதிரியே தான் அவங்களும் என் மேல உயிரையே வைக்க போறவங்க அப்படின்னு நம்பி அவர் என்ன பண்றாரு, உயிர் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அவங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆனா எல்லாரும் எப்படி இருக்கணும் நான் விரும்புறேன் அப்படின்றதையும் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. 21ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விரும்புறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சகோதரர்கள் ஒரே நோக்கத்திற்காக ஒரே சித்தத்திற்காக ஒன்னா இணையணும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய விருப்பமாவே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷோல்டர் டு ஷோல்டர் ஒன்றா இணைந்து தேவனுக்காக இந்த இடத்துல ஊழியம் புரியணும்ன்றது ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, விரும்பியிருக்கு. சோ சகோதரருடைய ஒன்னஸ்க்காக ஜெபிச்சிருக்காரு. பட் இந்த ஒன்னஸ் ஒருவேளை கெட்டு போறதுக்கு நாம காரணமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சகோதரருடைய ஒன்னஸ் கெட்டு போறதுக்கு நாம காரணமா இருக்கிறோம்னா நாம யாருடைய ஜபத்துக்கே எதிர்த்து நிக்கிறோம், ஆண்டவனுடைய ஜபத்துக்கு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து நிக்கிறோம். நெக்ஸ்ட், சகோதரர்களுடைய இந்த ஒன்னஸ்க்காக ஜெபிச்சிட்ட பிறகு கித்ரோன் கடந்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போறாங்க. சோ நமக்கு நல்லாவே தெரியும், ஒலிவ மரம் நிறைந்த தோட்டம். சோ அந்த கார்டனுக்குள்ள என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் உள்ள போறாரு. சோ அங்க போகும்பொழுதுதான் மரணத்துக்கு எதுவான துக்கம் ஆண்டவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. அப்பதான் ஆண்டவர் கதறி அழுது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பா தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி ஜெபிக்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும், லெட் இட் பி ரிமூவ், எடுத்துருங்க உமக்கு சித்தமா இருந்தா அப்படின்னு என் கேட்க. இவ்வளவு தூரம் வந்துட்டாரு, லோகோ சார்ந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷனா இவ்வளவு 3 வருஷம் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த மோமெண்ட்ல கெத்செமனே தோட்டத்துல எதற்காக இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் ஆண்டவர்? ஏன்னா அவர் பாத்திரத்தை பானம் பண்ணுவதற்காக தான் என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவரே வந்திருக்காருல. ஏன்னா
இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் முன்னாடி தான், இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி தான் யோவான் யாக்கோபு கிட்ட என்ன கேட்கிறாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு கிளியரா என்ன புரியுது அந்த இடத்துல? அவர் பாத்திரத்துல பானம் பண்ணியே ஆகணும்னு நல்லாவே தெரியுது. அப்படி தெரியுது, அதுக்காக தான் வந்திருக்காருன்னு புரியுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஒரு ரெக்வஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஏன்? எந்த காரணமா இருக்கும்? என்ன காரணமா? 102ஆம் சங்கீதத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கிட்ட கெத்செமனே தோட்டத்துல என்ன ஜபிச்சிருக்காருன்னு இருக்கு. 102ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் வாசி. 102ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அப்படின்னா கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதே, உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அப்படின்னா இந்த இடத்துல அவருடைய ஆபத்து நாள் குள்ள யார் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா தேவனே என்னுடைய ஜெபத்தை கேளுங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல, அதாவது மனுஷனா இருந்ததோட மட்டும் இல்ல, லோகோஸா இருந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்ணாத ஒரு அனுபவத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங். ஏதோ நடக்குது, ஏதோ சரியில்லை. அந்த ஏதோ சரியில்லை, என்ன ஏதோ சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா அவனுடைய பிரசன்னம் முன்னாடி மாதிரி இல்ல. அப்பா அவனுடைய பிரசன்னம் முன்னாடி மாதிரி இல்ல. சோ இந்த இடத்துல இங்கிலீஷ்ல அந்த ஃப்ரேஸ் எப்படி இருக்குன்னா, ஹைட் நாட் தை ஃபேஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு இருக்கும். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லலாம்னா, இட்ஸ் ரியலி ஹைட் நாட் தை பிரசன்ஸ். என்ன ஜெபிச்சிருக்காருன்னா, உங்களுடைய பிரசன்னத்தை என்கிட்ட இருந்து என்ன பண்ணிடாதுன்னா விளைக்கிறாரு. அப்படின்னா நம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் எதை உணர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் தேவனுடைய பிரசன்னத்தை. சடனா முஷா போல சடனா சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. லோகோஸா இருக்கும் போது இந்த அனுபவத்தை உணர்ந்தது கிடையாது, 33 வருஷம் மனுஷனா இருக்கும் போது உணர்ந்தது கிடையாது. அதாவது அது அந்த அனுபவம் அவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அது அவருக்கு பயங்கரமான அனுபவமா இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஏன்னா அப்பாவனுடைய பிரசன்ஸ் முன்னாடி மாதிரி இல்ல, ஏதோ இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒருவேளை நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக கடைபிடிப்பதில் ஏதோ தவறிட்டோமோ தெரியல. பதில் தெரியல, ஏதோ தவறிட்டோமோ. உடனடியா தேவன் கிட்ட கதறாரு. 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல என்ன கதறி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நான், என் தேவனே
என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ள. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். Do not take me away, oh my God, in the midst of my race. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய முதல் படைப்பு. பல ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்பாகவே அவர் படைக்கப்பட்டுட்டாரு. அப்படி படைக்கப்பட்ட போதிலிருந்தே நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்த்துதான் வாழ்ந்திருப்பாரு? நாம நித்தியத்திற்கும் ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு தெரியும்ல, கீழ்ப்படிஞ்சுட்டே இருந்தா நித்தியத்துக்கு யார் கூடவே இருக்கலாம், தேவன் கூடவே இருக்கலான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா இருந்திருக்கும்ல லோகோஸா இருக்கும்போது. அப்படின்னா இந்த இடத்துல 24ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வசனத்துல வாசிக்கிற மாதிரி, பாதி வயதில் என்னை என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி வயதில் அப்படின்னா இங்கிலீஷ்ல in the midst of thy days. அப்படின்னா நான் நித்தியத்துக்கும் வாழணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பாதியிலே இப்ப மிஸ் பண்றேன்னா அது பாதின்னு என்ன பண்ணிடாதீங்க, நீங்க எடுத்துக்காதீங்க. அது அப்படின்னா இந்த இடத்துல ஒருவேளை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நியாயப்பிரமாணத்துல ஒரு சின்ன துளியை மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட நித்திய அழிவுக்குள்ள யார் போயிருவாங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நாம எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. இமேஜின் பண்ணி பாருங்க, பலத்த சத்தத்தோட என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் கதறி எழுதிருக்கு. அப்படின்னா பலத்த சத்தத்தோட கதறி ஆண்டவர் அந்த இடத்துல அழுதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 102ஆம் சங்கீதத்துல படிச்ச மாதிரி ஆண்டவனுடைய எண்ணத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு வேலை எதுவும் என்ன பண்ணிருப்போம், மிஸ் பண்ணிருந்தா தெரியல, பதில் தெரியல அவருக்கு. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் உள்ள, அப்படின்னா இந்த இடத்துல மரணத்துல இருந்து ரட்சிக்க வல்லவருடைய நோக்கி அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது என்ன புரிஞ்சு கொள்ள கூடாதுன்னா, ஆண்டவர் ஏதோ அவரை மரணத்துல இருந்து காப்பாற்றணும்னு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணல எதிர்பார்த்து, சிலுவை மரணத்துல இருந்து காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர் அந்த இடத்துல இல்ல. நம்ம ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக ஈடுபலியாக தான் மரிக்க வேண்டும் என்பது நம்ம ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த இடத்துல அவரு எதுக்காக இப்ப அழறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயம் வந்திருக்கு, அந்த பயம் அவரை மேற்கொண்டிருக்கு. அந்த பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேளை உயிர்த்தெழுதல் மூலம் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படாம போயிட்டோம்னா, உயிர்த்தெழுதல் இருந்து மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படாம போயிட்டோம்னா, உயிர்த்தெழாம போயிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னு யாரு அந்த இடத்துல கதறி இருக்காரு? ஃபீல் யாருக்கு இருந்திருக்குன்னு ஆண்டவர், நமக்கு எப்படின்னா இந்த ஃபீலிங் வந்திருக்கா? உயிர் திழாம போயிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு உணர்வு யாருக்கே இருந்திருக்குன்னு பாத்தீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க. அதுதான் தேவன் கிட்ட, Don't leave me, Father, forever dead. அப்பா அப்படியே விட்டுறாதீங்க, நித்தியத்துக்கும் நான் மரணம் இருக்கிற மாதிரி. கத்தரி அந்த இடத்துல அழுறத, லோன்லினஸ் யோசிச்சு பாருங்க. திரும்பியும் பரலோகத்துக்கு போக முடியாது, திரும்பியும் லோகோஸ் கண்டிஷனுக்கும் போக முடியாது. இங்கேயும் வந்தாச்சு, சீஷர்கள் யாருமே புரிஞ்சுக்கல, ஏறக்குறைய எல்லாமே ஆப்போசிட் ஆயிட்டார்.
அப்பானுடைய பிரசன்ஸும் முன்னாடி மாதிரி இல்ல. என்ன பண்றது? பதிலே வரல. ஃபர்ஸ்ட் டைம் வரல. இன்னும் அந்த வீரியம் எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர்களுடைய இருதயத்தில். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் புரியும். இது அவன் எவ்வளவு பேசினாலும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாது. 2வது வாட்டியும் வரல. 3வது வாட்டி பதில் வந்துச்சு. அந்த பதில் என்ன வந்துச்சு? அங்க ஒருவேளை லிட்டரலான தேவ தூதன் வந்தாரா, அல்லது தூதன் போன்ற அவருடைய வார்த்தைகள் மூலம் தேவன் தேற்றினாரா தெரியல நமக்கு. பட் ஒருவேளை தூதன் வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அங்க தேற்றினாரா தெரியல. ஆனா தேவன் பதில் கொடுத்தார். அப்பா பேசினார். அப்பா பேசியிருப்பார்ல, ரிட்டன் பதில் வந்துச்சுல்ல. அந்த பதில் வந்த அந்த பாயிண்ட்ல இருந்து ஆண்டவர் எங்கன்னா ஒரு சின்ன இடத்துல மிஸ் ஆனாரா? எவ்வளவு பெரிய அனுபவங்கள் போல அமைதியா ரொம்ப நீட்டா ஒப்பு கொடுத்தா இருப்பாங்க. சிம்பிளா இருந்தா இருப்பாங்க. சமாதானத்தோட இருந்தா இருப்பாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா கொடுத்த பதில். என்ன பதில் கொடுத்தாரு? 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். பதில் வருது, உம்முடைய வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். அடுத்து 25ஆம் வசனம், நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தன்னுடைய பிரீஷியஸ் சன்னுடைய அழுக்குறலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன இல்லப்பா, உனக்கு அழிவே இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா மகன் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க நடந்திருக்கீங்க, இனியும் நடக்கதான் போறீங்கன்ற அஷூரன்ஸ் நம்ம ஆண்டவருக்கு கிடைச்சிட்ட உடனடியா இருக்கு. அதுவும் பாருங்க, எதுக்கு அஷூரன்ஸ்? நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறதா இல்லையான்றத செக் பண்ணிருக்காரு ஆண்டவர். அந்த அஷூரன்ஸ் கிடைச்சிட்ட உடனடியாக அவரை பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, பல ட்ரையல்ஸ்குள்ள போறாரு, கேவலப்படுத்துறாங்க, தேவதூஷம் சொல்றாங்க, அவர் மேல துப்புறாங்க, முள்முடி அவர் தலை மேல என்ன பண்றாங்க வைக்கிறாங்க, கையிலையும் காலிலும் ஆணி அடிக்கிறாங்க. எல்லாத்துலயும் ஒரு மயிர் கத்திருக்கிறவங்க கிட்ட ஒரு ஆடு அமைதியா இருக்கிற மாதிரி அப்படின்னு ஏன் அமைதியா இருக்காரு? அப்பா கிட்ட ஆன்சர் போயிடுச்சு. ஃபைனலா அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அப்பாவுடைய பிரசன்ஸ் ஃபுல்லா அவர்கிட்ட போயிடுச்சு. முழுசா அவர் விட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. நம்ம ஆண்டவனுடைய இருதயத்தை லிட்டரலாவே உடைச்சு போட்டுருச்சு. சோ அல்டிமேட் பெனால்டி, பாவிகளுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு, அவர் பாவி இல்ல, அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாவத்தை சுமந்தார். அந்த சுமந்ததுனால எந்த ஒரு உணர்வு அவரு ஃபீல் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஏலியனேஷன் ஃப்ரம் காட். தேவனோட இருக்கக்கூடிய அந்த உறவு முற்றும் அறுக்கப்பட்டுச்சு. துள்ளி கூட இல்லை. அந்த ஒரு கணத்தை
இத்தனாயிரம் வருடங்களாக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண அது கிரஷ் பண்ணிருச்சு, அத கொன்னுச்சு அவரை. அத தேவனே செய்யணும், வேற யாருமே செய்ய முடியாது. வேற யாருமே செய்ய முடியாது, அத தேவன் தான் செய்யணும். ஆனா எப்பவுமே இந்த சம்பவத்துல ஆண்டவரை பத்தி அதிகமா நம்ம சிந்திச்சு தேவனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவனும் அந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த அனுபவத்துக்குள்ள அவரும் போனது. அவரும் அவருடைய குமாரனை விட்டுட்டு என்ன பண்ணது இல்லைன்னா இருந்தது இல்ல, இருந்தாரு. எதற்காக? யாருக்கு? நாம நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தமாக இவ்வளோ பெரிய பாடுகளை அனுபவிச்சிருக்கிறாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த சீசனை நம்ம என்ன பண்ணலாம், நமக்குள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இதுக்காக என்ன கேள்வி கேட்கலாம்? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்காக அவருக்கு என்னத்தை தான் செலுத்துறது? என்னத்தை தான் செலுத்துறது அப்படின்னா, இந்த மெமோரியல்ல தான் நாம இன்னும் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ப்பணிப்ப இன்னும் அவருடைய அடிச்சுவடுகள்ல ரொம்ப நெருங்கி நடப்பதற்கு மாபெரும் முடிவுகளை தான் எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எது அனுமதிக்கப்பட்டாலும் கம்ப்ளைண்டே இல்லாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தில் நம்ம சாகணும். அன்பு சகோதரர் அழகா ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க, ஜார்ஜ், to use every fiber of our being in serving our Lord, the truth and the brethren. தேவன், சத்தியம், சகோதரர்களுக்காக ஊழியம் புரிவதற்காக நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சாகடிக்கும். ஈவன் இந்த சமயத்துல ஒருவேளை அர்ப்பணிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட இருக்கலாம். அவங்களுக்கு என்ன என்கரேஜ் பண்ணலாம்? ரோமர் 12:1 லிவிங் பைபிள் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பவுல் எப்படி எழுதின மாதிரி வசனம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐ ப்ளீட் வித் யூ டு கிவ் யுவர் பாடிஸ் டு காட். அதான் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் கெஞ்சுறேன், உங்க பாடிஸை யாரு கொடுத்துருக்கேன், உங்க சரீரங்களை யாரு கொடுத்துருக்கேன், தேவனும் கொடுத்துருங்க. ஆக்சுவலா நாம கொடுத்துட்டோம். சோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கொடுத்துட்ட நாம நம்முடைய அர்ப்பணிப்புல இந்த மெமோரியல் நாம அனுசரிக்கும் பொழுது 2 அருமையான அடையாளங்களை நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்காக கொடுத்து, அந்த 2 அடையாளங்களும் மாபெரும் சத்தியங்களாகிய ஈடுபலி மற்றும் பாவ நிவாரண பலி அடையாளப்படுத்துது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உடைக்கப்பட்ட அந்த அப்பம் ஈடுபலி அடையாளப்படுத்துது. அவருடைய அந்த பரிபூரண மனுஷீக சரீரமானது மரணத்துல ஈடுபலியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சபைக்காக என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்து. அந்த கப் பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாபெரும் பாவ நிவாரண பலியில கிறிஸ்துவோட கூட நமக்கு இருக்கக்கூடிய பங்க அது அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாம நாம அந்த பாவ நிவாரண பலியின் அந்த ஒரு காரியத்தில் நாம பங்கு பெறக்கூடிய காரணத்தினாலதான் புது உடன்படிக்கையானது ராஜ்யத்துல என்ன பண்ணப்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா முத்திரிக்கப்பட போகுது. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பிரெட் கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன இருக்கும்? ஈடுபலி கன்ஃபார்ம். அது எல்லாரையும் திரும்பி உயிரோடு கொண்டு வந்து நிறுத்த போகுது. பட் அது மட்டும் பத்துமா? ஆமா, அநேக தரம் ஈடுபலி பாவ நிவாரண பலினா என்னன்றத பார்த்திருப்போம். அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்னா
பாவ நிவாரண பலி நிறைவடைய வேண்டும். பாவ நிவாரண பலி என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா நிறைவடையும். நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். சபைக்கு மட்டுமே அந்த பிரிவிலேஜ், அந்த ஸ்லாக்கியம். சோ ஆண்டவர் யோவான் யாக்கோபு கிட்ட கேட்ட கேள்விதான், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? அவரை மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு தயார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த மாம்சம் என்னன்ற குப்பை, இந்த உலக பிரகாரமான என்னன்ற சில குப்பைகள், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நாம வாழ்றதுக்கு தயாரா இருக்குமா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ன பதில் சொல்லு? ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? அப்படின்னா அவர் மாதிரியே ஒரு லைஃப், எக்ஸ்ட்ரீம் டு த கோ, கட்டம், தேவனுக்காகவே சாகணும், சத்தியத்திற்காகவே சாகணும், சகோதரர்களுக்காகவே சாகணும். அதுக்கு நடுவுல உலகம் வந்தாலும் சரி, என் சொந்த மாம்சம் வந்தாலும் சரி, என் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, என்னுடைய சொந்த திட்டங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, யார் நடுவுல வந்தாலும் சரி, குப்பை மாதிரி தூக்கி போட்டு ஆண்டவரே குடிக்கிற எஸ் அப்படின்னு பதில் சொல்லலாமா? இல்ல வேற எதுனா பதில் சொல்ல? என்ன பதில் சொல்றேன்? சீரியஸா திங்க் பண்ணு. ஒருவேளை அந்த சீரியஸான பதில இந்த மெமோரியல்ல கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லி வரக்கூடிய இந்த மெமோரியல் ஸ்தோத்திர பாட்டை பாடி அவங்க கிளம்பி சென்ற மாதிரி நாமளும் கலங்கி செல்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமாம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.